ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கிங் எஃப்எஃப். ஸோ கிங் எஃப்எஃப் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ஏன்னா அது அது என்னன்னு தெரியல. ஒரு எபிசோடுக்குமே எனக்கு உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு புரியுதா, அந்த தாட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான். அப்புறம் நிறைய பேர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அவ்வளோக்கா பேச வேணாம், நீங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறேன். பட் அது கண்ட்ரோல் மீறி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுடா. நான் எழுதி வச்சு ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் ரெக்கார்ட் பண்ணுறது தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டைம் இருக்க டைமில் தான் நான் பண்ண முடியும். ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் கமெண்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட், தயவு செஞ்சு பண்ணுறீங்க. ஓகே? சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போனா இப்போ ஜங்கு பேலஸ் போயிருப்பான். பேலஸ் போய்ட்டு அவனுக்கு ரொம்ப நேரம் தூக்கமே வந்திருக்காது. ஸோ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்போ கரெக்டாக ஜங்குக், டேய் கிங் போ தேங்காய் கூட்டு வா. ஓகே கிங். ஸோ தேங்காய் கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பான். வந்தோடனையும் ஜங்குக் வாடா உள்ள, கடுப்பாக இருக்கு. என்னாச்சு? அதான் நீ சொன்னதெல்லாம் செய்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே செஞ்சுட்டேன். நீ ஏன்டா இந்த நார்த் சைடில் மட்டும் இன்னும் செய்யாமல் இருக்க? ஏன் அந்த நாட்டை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மூட்டிருக்கியா என்ன? அப்படி இல்லை ஜங்குக், அவங்க நம்ம அப்பாவுக்கு ரொம்ப நீ அதே சொல்லிட்டுருப்பியா? அதே சொல்லிட்டு கிடப்பியான்னு கேட்குறேன். நான் முடியலடா டேய். ஃப்ரெண்டுனா எங்கள் அப்பா ஒரு தலைவலி பிடிச்சவன், எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி விட்டு போவான். நீயும் அதை நம்பிக்கிட்டு நம்பாமல் இருக்கவும் மாட்டேன். ஆமாம், நார்த் சைடில் தானே உன் ஃபேமிலிலாம் இருக்குது. எல்லாமே உங்கள் அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாடா? ஒருவேளை அதுக்கு தான் பயப்படுறியா என்ன? எங்கள் அப்பா அப்போயே சொன்னார், உங்கள் அம்மா அப்பாலாம் இல்லை, அவங்கெல்லாம் சாரிடா. அதனால் நீ அதெல்லாம் யோசிக்காத. நீ நீ இப்போ சவுத்ரா. நீ சவுத்தோட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அவ்வளோதான். சரியா? அதெல்லாம் நினச்சிட்டு கிடக்காத. அது என்னமோ அதை மாதிரி பண்ணி முடிக்கணும். சரி ஜங்குக், நீ போனது என்னாச்சு? அது என்ன சொல்கிற, மயங்கிட்டா தான். நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன்ட்ருக்கா. பட் நாளைக்கு நான் போக மாட்டேன். நம்ம ஆளுங்களை யாராச்சும் அமுச்சு வேவ் பார்க்க சொல்லு, அவங்க வராளா இல்லையான்னு. வந்தானா கண்டிப்பாக என் வேலையில் விழுந்துட்டா. ஸோ ஈஸியாக என்னென்ன மூவ் பண்ணணுமோ நான் அதை அழகாக பண்ணுறேன். அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஈஸியாக அதை எடுத்துக்கலாம். சரியா? இங்கே பாரு, எல்லாமே ஒன்றா இருக்கணும், என் கீழே இருக்கணும், அவ்வளோதான். என் கீழே இருந்தானா உன் கீழே இருந்தானாடா? இல்லைன்னா இருக்குது. இங்கே பாரு தையம், நீயும் எங்கள் அப்பனை மாதிரி நல்லவனாகவே இருக்காத, புரியுதா? அப்படி இருந்திருந்து தான் எங்கள் அப்பா எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு தான் எல்லாத்துக்கும் எல்லாரையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருந்தானே. அது மாதிரி தான் நீயும் பண்ணலான்னு இருக்கேன்னா, உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே நான் வைப்பேன். புரியுதில்ல ஜங்குக்? அது புரியுதில்லன்னு கேட்டேன். புரியுது. சரி, அந்த நாட்டில் இருந்தால் உனக்கு பொண்ணு வேணும். ஆனாண்டா, நான் கூட பார்த்தேன், அந்தளவுக்குலாம் இல்லை அந்த பொண்ணு. அப்போது உனக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பம் இல்லையா? நீ பார்த்தல அந்த பிரின்சஸ் நல்லா இல்லையா என்ன? நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா. ஆனால் உனக்கு வேணாம் என்ன? உனக்கு வேணாண்டா டேய். நீ அந்த நாடு வேணாடா. அந்த நாட்டையே நான் கேப்சர் பண்ண போகிறேன். அந்த நாட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிமை நாடு. அந்த அடிமை நாட்டில் போய் பொண்ணு எடுக்க போகிற நீ? வேணாம், அவங்களாம் நம்மளுக்கு அடிமைங்க மாதிரி. அங்கே போய் பொண்ணு எடுத்துகிட்டு நல்லா இருக்காது. நீ நீ ராயல் சைட்லேருந்து வந்தவன்டா. உனக்கு ராயல் பொண்ணுங்க தான் வேணும். நீ சவுத்லேயே பாரு, நம்ம மினிஸ்டர்ஸ் பொண்ணுங்க சிச்சி அதுங்க கூட தகுதி கிடையாது. ஜாய் இருக்காளே, ஜாய் கட்டிக்கோ. என் தங்கச்சி பிரின்சஸ்டா, பிரின்சஸ் கட்டிக்கோ. என்ன நல்லா தானே இருக்கா? என்ன பேசுகிற ஜங்கு? என்ன பேசுகிறேண்ணா? என்னடா ஜாய் நல்லா இல்லையா? சரி, பட்டி டிங்கிறீங்களா பார்த்து நல்லா அழகா ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன். என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே? உனக்கு ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு எப்போ ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே? ஜாய் ஏண்டா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு என்ன எவ்வளோ வயசு சின்னது? என்ன ஒரு எவ்வளோ, ஒரு 12 இருக்குமாடா? 14 வயசு. பார்த்துக்கோ, 14 வயசு. இதெல்லாம் உனக்கு தெரியுது. அப்போ உனக்கு ஜாய் மேலே கண்ணு இருக்குது, நீ ஜாய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே? டேய் அண்ணா மாதிரி பேசுகிறா. அண்ணா மாதிரி பேசுகிறனால தான் சொல்கிறேன். என் தங்கச்சி தான் கரெக்டாக இருப்பாள், அவ்வளோதான். ஜாய் தான் கரெக்டு. நீ அந்த கண்ட்ரிலாம் பொண்ணு எடுத்துகிட்டு இருக்காத, நல்லா இல்லை அது. ரெண்டுமே நல்லா இல்லை.
2மே நான் பார்த்துக்கிறேன். நீ வேணாம் நீ நம்ம இதில் பார்த்துக்கோ. இங்கே அடிமை பொண்ணுங்கடா, வேணாம். அடிமை நல்லா இருக்காது. ஏன் டயம், அதுவும் ஏன் பட தளபதி எப்படி கெத்தாக இருக்கணும். என்ன பண்ணுற, ஜாய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் கிங் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்களே, அவன் கிடக்குற அவன் லூசு பையன் என்கிட்ட கூட தான் ப்ராமிஸ் வாங்கினான். அதெல்லாம் நீ கண்டுப்பியா? கம்முன்னு கடை. எங்கள் அப்பாவுக்கே ஒரு ஆசை தான் உன்னை என் தங்கச்சி கொடுக்கணுன்னு. ஆனால் கேட்க வருத்தமாக இருந்தது, இவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. பார்த்துக்கோ, அதெல்லாம் பார்க்காதடா, நல்ல பொண்ணு அது மட்டும் பாருண்ணா, சரியா? அது வேணாம், நாட்டில் இருக்க பொண்ணு வேணாம், நல்லா இல்லை. நல்லா இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நல்லா இல்லை. நீ ஜாய் பார்த்துக்கோ. நீ என்ன அது எல்லாம் முடிவு பண்ணிட்டு நான் சொல்கிறேன் என்ன, சரியா? ஜாய்க்கு ஒன்று பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன், தெரில, கேட்குறேன். நான் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு அழகான பையனுக்கு பிடிக்காமல் இருக்குமாடா? உன்னையே எல்லாரும் அந்த புறத்தில் எங்கள் தளபதி மட்டும் வரவே மாட்டாருன்னு கேட்குறாங்க. அவ்வளோ அழகடா நீ. கண்டிப்பாக என் தங்கச்சிக்கும் பிடிக்கும். நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன் என் அம்மா கிட்ட நாளைக்கு, சரியா? யோசிச்சுட்டு இருக்காத. கண்டிப்பாடா அந்த நாட்டை வாங்கிடணும், விடக்கூடாது, சரியா? நீ என்ன பண்ணுற, நாளைக்கு எனக்கு பதில் அங்கே இருந்துக்கோ, தெரியாமல் இருந்து எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணிவிடு, சரியா? சரிடா, இப்போ போய் தூங்கு. நான் குடித்தேன்னா உன்னை கூப்பிட்டு வச்சு புலம்பிட்டுருப்பேன். என்ன நீ குடிக்கிறன்னா குடி கொஞ்சம். ஜங்குக், இது நீ யூஸ் பண்ணுற கிளாஸ், இதில் நான் குடிக்கக்கூடாது. டேய், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என் கீழே இருக்கணும், உன்னை தவிர. குடி. டேய் ஜங்குக், அதெல்லாம் குட்ரா. அப்படி சொல்லிட்டு தேங்காய் குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். சரி, நீ போ, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். சரி ஜங்குக், அப்படி சொல்லிட்டு தேங்காய் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ அப்படியே மறுநாளும் ஜங்குக்கு எல்லா வேலையும் அரண்மனையில் பார்த்துருப்பான். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ கரெக்டாக ஜங்குக் கிட்ட, கிங் என்னடா? இல்லை, அம்மா அவங்கள கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஜாயும் அம்மாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க கிங். அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இப்போ? ஆனால் இதுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஏன் உயிர் எடுத்துகிட்ருக்கோங்க, ஏதாவது சொன்னால் மட்டும் கோவம். தள்ளு. அப்படி சொல்லிட்டு கரெக்டாக ரூமுக்கு வந்தோனையும் 2 பேரும் எழுந்து நிற்பாங்க. மா, என்னம்மா பிரச்சனை, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? இல்லைப்பா, அவங்க அந்த ஆள் தான் செத்துட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன? அவருக்கு அப்புறம் நீ எப்படி பண்ணணும்னு எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து தானே போனார். அப்படி இருந்தும் நீ எதுக்கு? இங்கே பாருமா, அவர் எல்லாரும் ஒன்று, அவங்களும் இவங்களும் எல்லாமே. ஏம்மா அப்போ என்ன, ஜாய்க்கு நார்மலான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? ராயல் கிங் வம்சத்துலேருந்து வர பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டியா? உங்கள் அப்பா ஒன்றும் அப்படி சொல்லலை. ஜாய்க்கு ஒரு சாதாரண பையன் பிடிச்சிருந்தா கூட, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிங்கம் கூட தான் சேரணும். அதை விட்டுட்டு எல்லாரும் நார்மலு, மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க எல்லாம் சமம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. புரியுதா ஜாய்? அண்ணா, உனக்கு தயாங்க்கு தான் பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். மூடிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஏன், ஏதாவது லவ் பண்ணுறியா என்ன? இல்லைண்ணா. தேங்காய் பிடிக்குமா? அண்ணா பிடிக்குமா? பிடிக்கும்ண்ணா. சரிம்மா, அதுக்கெல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணிக்கோ, இதுக்கு உனக்கும். சரிடா, அந்த நார்த் சைடில் அந்த விஷயம் நீ தலையிடவன், எனக்கு தெரியும், யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ எப்படியோ 1 டே முடிஞ்சிருக்கும். மறுநாள் தான் ஜங்குக் ஓகே நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவன் குதிரை எடுத்துகிட்டு போயிருப்பான். ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த காட்டுக்குள்ளே. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அங்கே யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் ரொம்ப நேரம் அங்கேயே உட்காரதுக்காக. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் குதிரையில் எங்கன்னா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்திருப்பான். பார்த்தா கரெக்டாக அங்கே நின்றுட்டு இருந்தோன்னே டக்குன்னு ஜங்குக் அப்படியே பேக்கப் பண்ணியிருப்பான். சாரி, நேற்று நீ வந்தியாமே, எனக்கு தெரிலடி. அது என் மேலே கோவம் இருக்குன்னு உனக்கு தெரியும், அதுக்குன்னு இப்பெல்லாம் பண்ணாத. என்ன, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. உங்கள் அப்பந்தான் நம்ம லவ்வுக்கு பெரிய அப்படியே சும்மா என்ன அங்கே அமிச்சிட்டு இங்கே அமிச்சிட்டு வேலை கட்டுருந்தான். அதனால தான் அது பேசாதடி, நீ எதுவும் பேசாத, அமைதியாரு. விடு, அது விடு,
என்னடி விடு விடுன்னு சொல்லிட்டுருக்க? நான் தானே. ஏன் உன் ஜங்குக்கு உரிமை இல்லையா என்ன? அது ஃபஸ்ட்டு உன் வாயில் தான் என் கையை வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணியிருப்பான். பொறுமை, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நீ வேறையா சும்மா விடுன்ற? ஏன் இந்த நிலா வெளிச்சத்தில் அதுவும் நான் பேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சில்லுன்னு மனசுக்கு. ஆனால் என் உடம்புக்கு மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்குது. சரி, என்ன தாண்டி பிரச்சனை? சரி, நான் வராதான் கோவமா உனக்கு? சரி, சாரி, அதான் சொல்லிட்டேனே, உங்கள் அப்பந்தான் ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுது அப்படி இப்படின்னு என்னை வேறு இடத்துல வச்சுட்டான். என்ன பண்ணுறது, உங்கள் அப்பனுக்கு நான் ரொம்ப ஃபேவரட் ஐட்டம் போல், அதனால தான் என்னை வேறு இடம் மாற்றி விட்டுட்டான். என்ன பண்ணுறதுடி, நம்ம அப்படியே லவ்வில் உங்கள் அப்பந்தான் பெரிய இவனாக இருக்கான். என்னத்த பண்ணுறது? நீ கேட்கலாம், இன்னும் லவ்வே சொல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ தைரியமாக கட்டி பிடிச்சிட்டு உங்ககிட்ட இருக்கேன்னு தெரில. நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேற்று எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தியாமே. என் ஃப்ரெண்டு சொன்னான் வந்து, பாவண்டா இளவரசி உன் மேலே ரொம்ப காதல் வச்சுருக்காங்க போல், அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. ஜங்குக்கா? ஐயோ, பெருசு பின்னாடி நிற்குது, சின்னதை தான் கட்டி பிடிச்சிட்ருக்கேனா? அக்கா இவன் என்ன இவன் அவன் மாமா கூப்பிட்றீ? மாமா கூப்பிடு, சொல்ல வேண்டியது தானே மாமா நான் கிடையாதுன்னு. அப்படியே மூட்டே இருப்பியா? அப்படியே போட்டேன்னா ஒன்று. அக்கா ஜங்குக் அவள் சின்ன பிள்ளை, அவகிட்ட என்ன? சின்ன பிள்ளையா? உனக்கும் அதுக்கும் ஒரே வயசு தானே? திமிரு பிடிச்சது. மாமன் கூப்பிட வேண்டியதானடி? இல்லை, எங்கே நீ என்னை சொல்ல விட்ட? அப்படியே பிடிச்சி நசுக்கிற. அங்கெல்லாம் நான் எதுவும் பண்ணலடி, இடுப்பை தான் பிடிச்சி. ஒழுங்கா சொல்கிறீ? அக்கா இல்லை இடுப்பில் மட்டும் கை போலக்கா, அப்படியே அங்கெல்லாம் போவே இல்லை. மேலேயும் கொஞ்சம் லைட்டாக கை போச்சுன்னு சொன்னேன். அக்கா மேலேன்னா அந்த மேலே இல்லை, போய் அதே நானும் சொல்கிறேன், எல்லாம் போய் செஞ்சு நம்பாத. ப்ளீஸ் ஜோயா, மாமா கூப்பிட்றீ? அக்கா பாருக்கா. ஜங்குக் இரு எதுக்கு அந்த சின்ன பிள்ளைக்கிட்ட? சின்ன பிள்ளை வெஸ்தோண்டி, கட்டி பிடிக்கும் போதே சொல்ல வேண்டியதானே மாமா அப்படின்னு. ஒரு வார்த்தை நீ மாமா சொல்லியிருந்தா நீ தெரிஞ்சிருக்காதா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. என் ட்ரெஸ்ஸு கூட மாற்றி போட்டு வர மாட்டிங்களா? ஒரே மாதிரி தான் போடுவீங்களா? மேக்கப் கூட ஒரே மாதிரி தான் போடுவீங்களா? என் ஹேர் ஸ்டைல் கூட ஒரே மாதிரி தான் வைப்பீங்களா? ஜங்குக் பொறுமை, ஏன் இவ்வளோ கோவப்படுற? பின்ன உன்னை நினச்சா அதை கட்டி பிடிச்சிட்டு லவ் டைலாக்ல வேற பேசிகிட்டு இருந்துட்டேன். ஷோ ஆமாம் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாரா? இதோ உன் அப்பந்தாண்டி வில்லின்னு சொல்கிறாங்க்கா. என்னது சொல்கிறா? நான் வா? என்ன சொன்ன? அக்கா பாருக்கா. ஜங்குக் இரு. மரியாதையே இப்போ ஜோயா மாமான்னு சொல்கிற, சாரி மாமான்னு சொல்கிறேன்னு தெரியாது ஜோயா. அப்போ நீங்களும் சாரி கேளுங்க. நான் ஏன்டி கேட்கணும்? நீ தான் ஃபஸ்ட்டு அக் பண்ண சொல்லியிருக்கணும் மாமா அப்படின்னு, புரியுதுல? ஜங்குக் இரு. ஷின்ஷி நீ அமைதியாரு. இன்னும் வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவண்டி, மரியாதை இருக்கட்டும், புரியுதா? மன்னிச்சுக்கோங்க மாமா. கிரேட், சரி விட போ. ஷின்ஷி அங்கே நில்லு, என்ன யாராவது வர போகிறாங்க? அக்கா சரி போய் நில்லு. நீயும் ரொம்ப மோசமாயிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு தனியாக அங்கே உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக்கும் ஷின்ஷிக்கும் பக்கத்தில் தான், யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக உட்காண்ட்ருக்கீங்க. ஷின்ஷி என் மேலே தான் கோவமா என்ன? சே அப்போல்லாம் எதுவும் இல்லை. இவ்வளோ ஒரு வீரனை கண்டிப்பாக எங்கள் அப்பா மிஸ் பண்ண மாட்டார்ல. மேபி எங்கள் அப்பா அவங்கள ஏதாச்சும் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அதனால் நீங்கள் போயிருக்கலாம். நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் ஒரு வீரனை தானே காதலிக்கிறேன். ஷின்ஷி நீ என் மேலே ஏன் இன்னும் சந்தேக போகலையா? இதை வச்சு நான் உங்கள் அப்பெல்லாம் இல்லடி. இந்த நாட்டோட இளவரசி சாதாரண
நீ சாதாரணமானவெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஒரு வீரமான ஆண்மகன். உன் மேலே போயிட்டு யாராச்சு அப்படி இல்லை ஷின்ஷி. நான் அந்த கிங் வம்சத்தில் அப்படிலாம் வந்தது கிடையாது. ராயல் கிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஏன் மேலே அதான் நான் தான் சொன்னேனே சங்கு, எங்கள் அப்பாவும் சரி நானும் சரி அப்படிலாம் பார்க்க மாட்டோன்னு. பரவாயில்லடி, பரவாயில்ல. அப்புறம் ஜங்கு, என்ன உன்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கணும். என்ன என்ன ஷின்ஷி? கொடு உன் கையை. ஷின்ஷி என்னன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கோயேன். சரி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது மாதிரி என்ன கேட்கக்கூடாது. என்ன இது மாதிரி எதுடி எது கேட்கக்கூடாது? உனக்கு புரியும்ல, நடிக்காத. சரி, கண்ட்ரோலாக இருக்கேன், கேட்காம. சரியா? கிஸ் கூட கிடையாதா? கிடையாது. நினச்சேன்டி, ஏந்தான் இப்படி இருக்கியோன்னு தெரில. நினச்சேன் எதுவுமே கிடையாது, அப்படியே இருக்கணும் நான். அப்படி தானே? அது ஒன்று கல்லை தூக்கி போட்டு விளையாட்டுருக்கே, அதுமாரி நான் அவனை சைடில் கல்லை தூக்கி போட்டு விளையாட்டுருக்கட்டா? அக்கா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இவர் என்னை இழுக்கிறாரு? சொல்லி வை இவன்கிட்ட. என்னது இவன்? அப்படியே மாமா கிட்ட சொல்லி வை. என்னடி ஊன்ற அப்படியே போட்டனா? ஜங்குக், சின்ன பொண்ணுன்றால. எங்கே சின்ன பொண்ணு? உன் வயசு தானே அதுக்கும் ஆகுது. எங்கண்டா கொஞ்சமாச்சு கா பாருக்கா ஜங்குக்க. என்னது? ஷின்ஷி கை விட்றி. என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உங்கள் கிட்டே வந்திருப்பான். நீங்கள் மாமா ஜங்குக் மாமா. சரி மாமா, கொட்டாதீங்க மாமா, வலிக்குது. சாரி அக்காவுக்கு நீங்கள் தான் பர்ஃபெக்ட். மாமா விட்டுருங்க மாமா. ஓகே மாமா, ஆனாலும் நீ கொஞ்சம் ஓவர் தான். எதுக்கு ஓவர்? நில்றி அப்படி சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் ஓடி இருப்பீங்க. ஸோ ஷின்ஷி இதுப்பா சிரிச்சிட்டு, ஜங்குக் அவன் நேற்றுலேருந்து எனக்கு கேட்டுகிட்டே இருந்தா, அவனை ஏமாத்துறான், அவன் லவ் பண்ண மாட்டான்னு. நான் தான் பிடிவாதமாக இருந்தேன், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ஜங்குக், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். என்னடி? இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு நீ தான் எல்லாம். ஸோ உன்கிட்ட ராஜரகசியம் பேசுறதுலாம் தப்பு கிடையாதுல்ல? ஷின்ஷி, என்னோடய பேக்ரவுண்ட் கூட உனக்கு என்னன்னு தெரியாது, அதுக்குள்ளே இந்தளவுக்கு ஓப்பன் ஆகிட்ட. உனக்கு ஓகே தானடி? தெரியல ஜங்குக், உன் கண்ணை பார்க்கும் போதோ எனக்கு உன்கிட்ட போய் சொல்லலாம் தோணலை. நீ மட்டும்தான் எல்லாம் தோணுது. எனக்காக ஒருத்தன் பிறந்திருக்கான்வாங்களே, அது நீ தானே தோணுது. பரவாயில்லடி, நிறைய நாவல்ஸ்லாம் படிப்பியோ? இல்லை, அந்தளவுக்கு நாவல்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எப்போ நீ என் மனசுக்குள்ளே வந்தியோ அப்பத்துலேருந்து தேடி படிக்கிறேன். என்ன எந்த சைடு மட்டும்? அதெல்லாம் நீ கேட்காத, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும்னால. ஆமாம் ஷின்ஷி, சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, நார்த் சைடில் இருக்க கிங்குக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. பட் நான் வேணான்னு சொல்லிட்டா எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிடுவார். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் என் முடிவு தான். எப்படி பொண்ணாக முடிவெடுக்க முடியும்? என்ன ஜங்கு நீ இப்படி பேசுகிற? ஒரு பொண்ணு நான் முடிவெடுக்கக்கூடாதா என்ன? எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். கிங்கை எதிர்த்து எடுக்க முடியுமா என்ன உன் கண்ட்ரியில்? கண்டிப்பாக. மனசுக்கு பிடிச்சவங்க யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அதை யாருமே முடிவு பண்ண முடியாது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்னென்னா, அந்த நாட்டில் இருக்க கிங் எங்கள் நாட்டை எப்போ வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். எங்கள் அப்பா கூட நேற்று ஒன்று அதுக்கு தான் கூப்பிட்டுட்டு காவலை ரொம்ப கடினமாக்கியிருப்பார். எனக்கு அது நல்லா தெரியும். அதை பற்றி பேசினாரா? கும்பலோடு கும்பலாக நின்று கேட்டேன்டி. ஏதோ பிரச்சனை இருக்குது, அடிக்கடிக்கு ஒற்றையர்கள்லாம் வராங்க அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஏதோ நமக்கு ராஜ ரகசியம்லாம் இதுக்கு, நமக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்கிறது தான் நம்ம வேலை. கரெக்டு தான். ஆனால் இப்போ நீ எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கணவராக போகிற, அதனால் உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த கிங் நல்லவெல்லாம் கிடையாது. ஸோ அவன்கிட்டேருந்து நம்ம கண்ட்ரியை காப்பாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம மேற்கொண்டு தான் ஆகணும். உங்கள் அப்பா ஏதாச்சும் சொன்னான்னா? சொல்லியிருக்காரு. நாளைக்கு கண்டிப்பாக அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னும் பலத்தை அதிகமாக்கணும். அப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம காதல்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நீ கண்டுக்காத. எப்பவுமே மனசுக்குள்ளே நீ தான் இருப்ப. எனக்கு ஓண்டி எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப இந்த மனசில். சரியா? எங்கே அது போய் ரொம்ப நேரம் ஆகுது. நான் அது எங்கே இருக்குன்னு பார்த்து கூப்பிட்டு வரேன். என்ன அப்படியே போயிட்டு அப்படியே கத்திட்டு ஓடியா இருப்பது. சரி ஜங்குக், நீ போ. ஸோ ஜங்குக்கும் உங்களை தேடி வந்துட்டுருப்பான். ஸோ நீங்கள் ஒரு மரத்து மேலே ஏறணும்னு ஆசைப்பட்டுட்டு அந்த மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு கிடப்பீங்க. ஜங்குக் இதை பார்த்துட்டு, இது அது கூட பிறந்ததா இல்லை அது இது கூட பிறந்ததா ஒன்றும் புரியலை. அதுனா உருன்னு இருக்குது. இது என்னவா இருக்குன்னு என்னையே தெரியல. ஏய் இவதுக்கு இங்கே வரான். சொல்லுங்க மாமா. இழிக்காதடி, நடிக்காத. இப்போ நான் திட்டிட்டு தானே அந்த மனசில் திட்டிட்டு தானே அந்த இல்லை மாமா. எங்கக்கா கூடலாம் பேசியாச்சா? பேசிட்டேன். நல்லா இருக்கா? நீயும் செம்மையாக இருக்க. மாமாவுக்கு 2 பேரும் வேணும் போலையே. இருந்தால் நல்லா இருக்கும். என்னது இது அக்கா கிட்டே வேணாம். ஷின்ஷி கொஞ்சம் ஒரு கேரக்டர் போல. ஆமாம், உங்கள் அப்பா ஏதாச்சும் சொன்னாரா சோயா? என்னது மாமா? அதான் இந்த அதர் கண்ட்ரிலேருந்து சொன்னார் மாமா. எனக்கு அந்த கண்ட்ரியில் படைத்தளபதினு ஒருத்தர் இருக்காராம். அவரை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். ஆனால் நான் அவரை பார்த்ததே இல்லை தெரியுமா மாமா. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். என்ன பண்ணுறது? நீங்கள் பார்த்துருக்கீங்களா மாமா? பார்த்துருக்கேன். நல்லா இருக்க மாட்டான். அவெல்லாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான். நீ எதுக்கு அவனை? நல்லா இருக்காது. நான் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒரு சீக்ரெட் தெரிஞ்சது. என்ன மாமா? அவனுக்கு அந்த நாட்டில் இருக்க பிரின்சஸை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். சுச்சோ, நீ பாவம் இல்லை. அப்படியா மாமா? எனக்கு லவ்லாம் கிடையாது. சொன்னாங்க எங்கள் அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஆனால் ஒன்று மாமா, கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள நிறைய லவ் பண்ணணும், உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை மாமா. ஓ, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அது நீ சாதாரண குடும்பத்தில் தானே பிறந்துருக்கணும். நானும் நினச்சிருக்கேன் எதுக்குன்னு. எங்கள் அக்கா இருக்கால, வில்லேடு அம்பேடு அப்புறம் இந்த வாழேடு அது எடு இது எடுன்னு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பாட்டு பாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் மாமா. அப்படியா? நல்லா பாடுவியா? நான் வேணும் ஒரு ராகம் எடுத்து விடட்டா? எடு இரு. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? தொண்டை கிண்ட ஏதாவது சரியில்லையா? தண்ணி வேணா குஷ்டு? இல்லையே, நான் ராகத்தை இப்படி தான் தொடங்குவேன். முடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஐயோ, வா. ஆமாம், நீ நல்லா பாடுறன்னு யார் சொன்னா? எங்கள் அப்பா தான் சொன்னார். எங்கள் அப்பா ஏண்டிடி பைத்தியக்காரனாகவே இருக்கான். எங்கள் அப்பா தான் சொன்னார், நான் பாடினா எந்த தேசத்தில் இருக்க கிங்காக இருந்தாலும் என் காலடியில் இருப்பாங்கன்னு. என்னென்ன கேட்கல. அதான் மாமா, எந்த தேசத்தில் கிங்காக இருந்தாலும் என் காலடியில் இருப்பாங்கன்னு. என் குரல் அவ்வளோ இனிமையாக இருக்குன்னாங்க. ஓ, உன் குரல் வளையம் அவ்வளோ இனிமையா? வேறு வளையம்னா கூட சொல்லலாம், நல்லா கும்தாவாக இருக்குன்னு. என்ன மாமா? எதுவும் இல்லை. இப்போ நீ அவனை தான் லவ் பண்ணுறியா? யாரை மாமா? அப்படிலாம் பண்ணல. எனக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கள தான் லவ் பண்ண போகிறேன். ஏன், இப்போ உங்கள் அக்கா என்ன லவ் பண்ணுறாள், அது மாதிரி உனக்கு யார் மேலேயும் லவ்லாம் வரலையாடி? எனக்கு அதெல்லாம் தெரியாதே மாமா, எப்படி அப்படின்னு. எங்கள் அக்காவைனா எல்லாருக்கும் பிடிக்கும். அவள் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன். டக்குன்னு யார்கிட்டையும் பேசிடுவா. என்ன பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் குழந்த மாதிரி தான். எனக்கு தெரில மாமா, என்னெல்லாம் யாரும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் அக்காவை நிறைய பேர் கேட்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் அப்படி யாரும் இல்லை மாமா. ஆனால் பரவாயில்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன் மாமா. அப்புறம் ஒன்று சொல்லட்டா? என்ன சொல்லலாம்? என்னடி திருன்னு மொழிகிற?
மாமா, என் அக்கா கிட்ட சொல்லக்கூடாது. இது எனக்கு உன் கூட சொல்லணும்னு தோணுச்சு மாமா. என்னடி, என்ன சொல்லணும்? என்னடி தொண்டியெல்லாம் சரி பண்ணுறது முடியும்? பாடாதடி, வேணாண்டி சோயா, சோயா வேணாண்டி. இருங்க மாமா, இது என் வாழ்க்கையோட ரகசியம். உன் வாழ்க்கையோட ரகசியமா? என்னது? அதான் நான் சொன்னேன், நீ எனக்கு வரவங்க நான் நல்லா பார்த்துப்பேன்னு. ஆமாம், அதுக்கு நான் அவங்கள எப்படிலாம் நல்லா பார்த்துக்கணுன்னு. ஏன் ஓ இருங்க மாமா, எனக்கு வேறு ஒரு பையன்கிட்ட இப்படி ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன்னா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, இப்படிலாம் கூச்சம் வந்தால் மாமா இப்போ எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக கூச்சம் வருது. என்னடி சொல்ல வர? அது என்னென்னா, கணவர் எப்படி கைக்குள்ளே போட்டுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எப்படி பண்ணணும்னு இப்போ ஒரு புத்தகம் படிச்சுட்ருக்கேன். புத்தகமா? ஆமாம் மாமா, அதில் போதும் சோயா. மாமா, அதில் எப்படி தெரியுமா இருக்குது ஜோயா, அதில் இருக்குமா அப்படி இப்படின்னு இருக்கும். நம்ம அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஐயோ மாமா, அவங்கள வந்தோடனேவோ அவங்க காலை கழுவி அப்புறம் அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்க மேலே இருக்க ட்ரெஸ்ஸை ஜோயா, சரி நீ ரொம்ப வெள்ளைங்கான பொண்ணு தான் எனக்கு தெரியும். அப்புறம் உங்கள் அக்கா கிட்டலாம் அது சொல்கிறது கூட, மாமா கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணேன்னு. மாமா இருங்க மாமா, நான் சொல்கிறேன். ஜோயாம்மா வேணாமா மாமா, இருங்க மாமா. கழட்டிட்டு அவங்கள நிம்மதியாக தூங்க வச்சு நான் பாட்டு பாடுவேன். ஜோயா ஜோயா, என்னடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறனுக்கு இதுதான் பண்ண போறியா? இதுதான் பண்ணணும். அப்போ தானே என் கணவர் என்னையே சுற்றி மயங்கி வருவார். என்னென்ன உன்னை சுற்றி மயங்கி வருவானா? ஐயோ டே ஜங்குக், நீ ரொம்ப பாவண்டா. மாமா என்ன மாமா, அப்புறம் இன்னொன்று இருக்குது. இன்னொன்னாச்சு நல்லாயிருக்கும் மாமா. நல்லாயிருக்கும். என்ன தெரியுமா மாமா இன்னொன்று? சொல்லு ஜோயா. ஜங்குக், உங்கள் அக்காவை வந்துட்டா. சொல்லு ஷின்ஷி. என்ன பேசிகிட்டு இருக்கா அவ்வளோ நேரம்? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ ஷின்ஷி, ரொம்ப குழந்தையா இருக்கா தெரியும். ஜங்குக், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, இவளை கூட்டிகிட்டு போக முடியாது. நீ இங்கே இருந்து கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்கிறியா? நான் குதிரையில் போயிட்டு இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். என்ன ஷின்ஷி, என்ன வேலை? அதான் சொன்னேனே, ஒற்றையர்கள் வந்திருக்காங்க போல் அப்படின்னு எனக்கு வந்துச்சு. நான் டக்குன்னு போய் என்ன இது பார்த்து, ஷின்ஷி நீ ஜங்குக் நீ பயப்படாத, நான் அதெல்லாம் சமாளிச்சுப்பேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட ஜெயிச்சதெல்லாம் கிடையாது, நீ கவலைப்படாத. வேணும் நீயும் நானும் கூட ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷின்ஷி போடி. ஏதாச்சும் ஒன்றுனா 2 மணி நேரம் கழிச்சு நீ இங்கே வரலன்னா உன்னை தேடி நான் வருவேன் உனக்காக. சரி ஜங்கு, நீ பார்த்துக்கோ, இவ்வளோ கொஞ்சம் பயப்படுவா. நான் பார்த்துக்கிறேன். மாமா அவள் போயிட்டால, வாங்க நான் சொல்கிறேன். என்னடி ஜோயா? அப்புறம் அவங்க தூங்கி முடிஞ்ச பிறகு அவங்களோட நெத்தியில் நான் போயிட்டு, நெத்தியிலேருந்து கீழே வருவாளோ? ஐயோ, இந்த பல்லான புக்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகிட்ட யார் கொடுத்தா? மாமா நான் சொல்கிறது கேளுங்க. கேட்குறேன், சொல்லு. நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே கீழே, என்ன எது கீழே? எது கீழடி? கண்ணு கண்ணு அங்கேயும் 2 முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பக்கத்து ரூமில் போய் படுத்துப்பேன். என்னது, பக்கத்து ரூமில் போய் படுத்துப்பியா? ஆமாம், அவங்க நல்லா ஃப்ரீயாக தூங்கணும்ல. நான் படுத்தா இடுக்கமாக இருக்காது? என்னடி சொல்கிற, இடுக்கமாக இருக்குமா? அதெல்லாம் இருக்காதுடி ஜோயா. அதெல்லாம் கிடையாது. மாமா அதெல்லாம் இருக்கும் மாமா. ஒரு பெட்டில் ஒருத்தர் தான் தூங்க முடியும், 2 பேராக தூங்க முடியும்? நான் கூட நினைப்பேன், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏன் ஒரே பெட்டில் படுக்கிறாங்கன்னு. அவங்களுக்குலாம் இடுக்கமாகவே இருக்காதா? அப்படி ஒன்றா படுத்தா தானம்மா எல்லாமே நடக்கும். என்னம்மாம்மா நடக்கணும்? எதுவும் நடக்க வேணாம், 2 பேரும் ஜாலியாக நிம்மதியாக தூங்கினா தானே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஏண்டி
உன் ஆசிரியர் இன்னும் கணவரை எப்படி நல்லா பார்த்துக்கணுன்னுலாம் எடுக்கலையா? பாடங்கள்லாம் எடுத்தாங்க மாமா. ஒரு புக்கு கொடுத்தாங்களா, கிங்கு கிட்ட எப்படி இருக்கணும்னு. வந்துட்டா பாயிண்ட்க்கு. கொடுத்தாங்க. பார்த்தியா? பார்த்தேன். சீ. என்னது சீயா? ஏண்டி? அதெல்லாம் பாவம் மாமா, பலிக்காது. கருமம். என்னது வேவா? ஏய் ஜோயா, அப்படிதான் பண்ணும். அப்படிதான். நான்லாம் அப்படி பண்ணி என் கணவரை கஷ்டமே படுத்த மாட்டேன். இப்படி தான் பண்ணி என் கணவரை சந்தோஷமாக வச்சுப்பேன். அப்படி பண்ணக்கூடாதுடி. தப்புமா, தப்பு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நல்லா இருக்காது. என்ன மாமா, நீங்களும் என் ஆசிரியர் மாதிரியே சொல்கிறீங்க. நீங்களாச்சும் சொல்லுங்க. அது பாவம் மாமா, ஏதோ அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது. என்னது துன்புறுத்துலையா? ஐயோ கடவுளே, இவளையா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? இதுக்கு எதுவுமே தெரியலையே. ஐயோ எதுவும் தெரில. சரி ஓகே. அட்லீஸ்ட் பாடையாச்சும் தெரியுமான்னு கேட்டால்ன்றா ஒன்றும் வரமாட்டேங்குது. ஜோயா, நீ பேசுறதெல்லாம் கேட்டால் எனக்கு தலைலாம் சுற்றி கேர் ஆகுதுமா. நான் வேணா படுத்துக்கிட்டாமா? படுத்துக்கோங்க மாமா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த புல்லில் படுக்கிறான். இது கரெக்டாக நீங்கள் உட்காந்துட்டு, மாமா தலையில் வேண்டாம், புல்லுலாம் இருக்குது, நீங்கள் என்னோடய மடியில் வச்சுக்கோங்க. ஓகே சோயா. அப்படி சொல்லிட்டு அவனும் உங்கள் மடியில் தலையை வச்சுட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. சிரித்து அவன்கிட்ட ஏதேதோ பேசிகிட்டே இருக்கீங்க. ஜங்கு இதெல்லாம் அவன் கிங்குன்னு தாண்டி அவன் எல்லார்கிட்டும் ரொம்ப கோவப்படுவான். அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்படியே அப்போ மூணை பார்த்துட்ருக்கான். மாமா, நீங்கள் மூணு பார்ப்பீங்களா? அப்பப்போ பார்க்க பிடிக்கும், அவ்வளோதான். இதில் கிரிஞ்சாக அதுக்கிட்ட பேசுவேன் அப்படிலாம் கிடையாது. என்னது அது பேச நல்லா இருக்குங்க பாருங்களேன், நான் பேச வைக்கிட்டா. ஐயோ ஜோயா, தலை வலிக்குதுமா, தூக்கம் வருதுமா, உடம்பு வலிக்குதுமா, அது இங்கே வலிக்குது. நான் வேணா பிடிச்சி விடட்டா? ஐயோ வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நீ பிடிச்சி ஒரு எனக்கு ஏதாவது ஆகிட்டு அப்புறம் நான் எதாவது பண்ணுறப்ப அப்புறம் உங்கள் அக்காவுக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்னை அடிச்சிருவீங்களா? மாமா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு அம்மா கேளு. மாமா, உங்களுக்கு கோவம் வந்தால் என்னை அடிக்காதீங்க மாமா. நான் நல்லா ஜாலியாக தானே பேசுகிறேன் உங்ககிட்ட. ஓஹோ, அடியே மாட்டேம்மா, நீ ஜாலியாக தாம்மா பேசுகிற. மாமா, எங்கள் அக்கா நேற்று உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தா. அப்புறம் அப்பப்போ இடையில கத்துவா எதுக்கு வரலன்னு. ஜோயா, உங்கள் அப்பாவும் உங்கள் அக்காவும் அடிக்கடிக்கு போய் தனியாக பேசுவாங்களா? ஆமாம். அப்புறம் நார்த்லேருந்து கூட வந்து நிறைய பேர் எங்கள் அப்பா கிட்ட பேசுவாங்க. நார்த்லேருந்தா? அவங்க நீ பார்த்துருக்கியா ஜோயா? எங்கள் அக்காவும் எங்கள் அப்பாவும் என்னை இந்த விளையாட்டில் சேர்த்துக்கவே மாட்டாங்க மாமா. விளையாட்லையா? சரி ஜோயா, நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்தாங்கன்னா நீ அவங்கள பார்த்து எப்படி இருப்பாங்கன்னு அடையாளம் சொல்கிறியா? அதை என்ன சேர்த்துக்க மாட்டுறாங்களே. சரி, திருட்டுத்தனமாக பாடு ஜோயா, சொன்னால் புரியாதா? எல்லாமே விளையாட்டு தானே அவனுக்கு. சரி மாமா. இவகிட்டையா கோவத்தை கட்டுறோம். குழந்தைத்தனமாக இருக்கா. குழந்தைத்தனமாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அந்த விளையாட்டில் சேர்த்துக்க மாட்றாங்களே, அப்படி யார் என்னன்னு பார்த்து அவங்கள நான் மிரட்டி சேர்த்துக்க வைக்கிறேன். அதுக்கு தான் ஜோயா, வேறு எதுவும் இதுக்கு தானா? நான் கூட பயந்துட்டேன் மாமா நீங்கள் கற்றுனோன்னையும். சரி, உங்கள் அக்கா கிட்ட அதை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் சொன்னான் அவளும் சரி மாமாவே என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க சொல்கிறா சொல்லிட்டு அவள் சொல்லக்கூடாது ஜோயா, என் மேலே ப்ராமிஸ். சரிங்க மாமா, சொல்லலை. அப்படி சொல்லிட்டு நீங்களாம் உட்காந்துட்டு அப்படியே மூணு பார்த்துட்ருப்பீங்க. ஓகேடா, எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. எனக்கு இங்கே 5 ஓகே வாங்க செட் முடிச்சிடறேன். ஸ்டே சிவன் ஸ்டே பாய்.